ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ் பிளாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கோம். டே 2 2ஆம் நாள் திருப்பத்தூரில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு ஏரியா ட்ரை பண்ண போகிறோம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட், திருப்பத்தூர் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, காய்கறி மார்க்கெட் பக்கத்தில். நான் எங்கே ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது போர்டில் தெரியும் உங்களுக்கு. எஸ், ஜலகாம்பாறை தான் ட்ரை பண்ண போகிறேன். திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 14 கிலோமீட்ரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் 2 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். சேக்ரட் ஹார்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஜலகாம்பாறை ரோடு போகுது. பஸ்ஸு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் போவாங்க. நான் இங்கே வந்துட்டேன், மார்க்கெட் வீடியோ எடுத்தோம் இல்லையா, ஸோ தொடர்ந்து நான் இங்கே வெயிட் பண்ண போகிறேன். இங்கேருந்து பஸ்ஸு இருக்குது 12 கிலோமீட்ரு. வல்லப்பட்டி வேலூர் போகுது. நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்குறோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஏலகிரி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, ஹில்ஸ் ரேஞ்சு, அது கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஜலகாம்பாறை ஃபால்ஸு. அது பார்த்திங்கன்னா தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. முந்தா நாள் வரைக்கும் இருந்ததுன்னா, நேற்று இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கலாம், மேபி எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு நேற்று மழை பெஞ்சான், வரலாம் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேராக போய் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். பஸ்ஸு இங்கே தான் வரும். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு எவரி 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குமா. 8:45 இல்லை 9 மணிக்கு ஒரு பஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது நமக்கு. 8:40 தான் அது. ஸோ பார்க்கலாம். வந்த பிறகு நம்ம இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கூழ் கடை இருக்குது, கூழ் சாப்பிட்லாம் பார்க்குறேன். ஆனால் பஸ்ஸு வந்துங்கிறாங்க. கூழ் கொடுங்க. எவ்வளோ கூழ்? 20 ரூபா. கைஸ் கூழை பாருங்கள். கைஸ் கூழ் குடித்தாச்சு. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு வரல எனக்கு தெரிஞ்சு, கேட்டுருவோம். பஸ்ஸு வந்ததானா? வரல, விட்டா அப்புறம் ஒரு டைம் தானா? விட்டக்கூடாது இல்லை, விட்டால் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடல. கேரட்டை போதும் போகல, போகிறதில்ல. தனியாக பேசிக்கணும் போக வேண்டியதுதான். தனியாக போனால் எவ்வளோ கேட்பாங்க? எத்தனை பேர்? ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அது பஸ்லேயே போயிடலாம்ல. பஸ்ஸு ஆமாம், போயிட்டு வரக்கு 500 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. நம்ம அதுக்கு பஸ்லேயே போயிடலாம். பஸ்லன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்கும் அதிகபட்சம் போயிட்டு வரக்கு. 20 ரூபா தானே, அவ்வளோதான். பறை பஸ் வந்தது. கைஸ் பஸ்ஸை பிடிச்சாச்சு, ஜலகாம்பாறை பஸ்ஸு. T20A. ஸோ இந்த பஸ்ஸு சடனாக வந்துருச்சு பஸ்ஸு. ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டம் இல்லை. லைட்டாட்டு கூட்டம் இருக்குன்னு நினச்சேன். அந்த சீட்டே ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கேருந்து 12 கிலோமீட்ரு ஜலகாம்பாறை ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம். ஜலகாம்பாறை கொடுங்க. எவ்வளோ ஜலகாம்பாறை? டிக்கெட் பேர் 12 ரூபா. எவ்வளோ இன்றைக்கி ஜலகாம்பாறையில் இந்த பஸ்ஸு? சாப்பிட்டு வந்துடுவோம். அப்போ அடுத்த பஸ்ஸு ஹில்ஸ் சரிதா, இந்த ஹில்ஸ் தான் போகிறோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா கள்ளத்தூர். திருப்பத்தூர் தாண்டி ஜலகாம்பாறை போகிற வழியில் கள்ளத்தூர் ஒரு கிராமம். நல்லா மழை பெஞ்சிருக்குங்க, தெரியுதா? ஸோ அதனால தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் போகிற டைம் மழை பெஞ்ச டைம் தண்ணி வர சான்ஸ் இருக்குது அப்படி மாதிரி சொன்னாங்க. இப்போ இல்லை, சான்ஸ் கிடச்சுன்னா காமிக்கிறேன். நான் குடிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு போய் தான் பார்க்கணும். நேற்றுலாம் தண்ணி வரலையா, இன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சால தண்ணி வரலாம். புதுக்கோட்டை கணமந்தூர் போட்டிருக்கு. இங்கே ஒரு புதுக்கோட்டை இருக்குது, புதுக்கோட்டை தான் போட்டிருக்கு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, புதுக்கோட்டை நிறைய இடத்துல இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு புதுக்கோட்டை இருக்குது, மதுரையில் ஒரு நாகமலை புதுக்கோட்டை இருக்குது, இங்கே ஒரு புதுக்கோட்டை. நிறையா ஊர் எனக்கு தெரியாது, நிறையா இருக்கும். பட் இது இந்த ஏரியா புதுக்கோட்டை.
கைஸ் இந்த ஏரியா பாருங்களேன், மாடு பாருங்கள், சர்ச்சி மாடு. இந்த பக்கம் ஃபுல்லாக சர்ச்சி மாடு வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கோவிலூராம், காரைக்குடி கோவிலூர்லங்க. இது திருப்பத்தூர் கோவிலூர். திருப்பத்தூர் அந்த திருப்பத்தூர் கிடையாது, சிவகங்கை திருப்பத்தூர் இருக்குது. கோவிலூர் ரோடு, பிளாக் சாண்டு பாருங்கள், ஒழுகு போட்டிருக்காங்க. கைஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த பக்கம், அதாவது நம்ம இந்த பாருங்கள், இந்த தான் சொல்கிறேன், மாடு ஜெர்சி மாடு தான் இங்கே அதிகமாக வளர்க்குறாங்க. நாட்டு மாடே பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட் இருக்குல்ல, அந்த மாடு தான் அதிகமாக தெரியுது. மேலே ஹில்ஸ்லேயே தான் பார்த்தேன், இங்கேயே தான் பார்க்குறேன். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி மாடு தான் ஜெர்சி மாடு. அது ஒரு டைப் மாடு, புள்ளி புள்ளியாக இருக்குது. அது எந்த ரகம் தெரியல, பட் மோஸ்ட்லி ஜெர்சி மாடு தான். இங்கேருந்து பார்த்துட்ருக்கேன். சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். இந்த பக்கம் விவசாயம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் வந்து மாடுகளுக்குன்னு இந்த பாருங்கள் இந்த இது மாதிரி விளைவிக்கிறாங்க. அப்புறம் கம்பு, அப்புறம் நெல், ஸோ கரும்பு, இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள், தென்னந்தோப்பு, இந்த மாதிரி வாழைத்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே க்ரீனரியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்குது. நல்ல கூலிங்க. இந்த கோயிலை பாருங்கள், இவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது இந்த கோயில். எல்லாம் மேங்கோ, மாமரம், என்ன பசுமை, சூப்பராக இருக்குங்க. இருக்கணும் கிராமங்கள்லாம். லெஃப்டில் போனால் திலக்கம்பாறை. கிருஷ்ணாபுரம், திலக்கம்பாறை மெயின் ரோட்டி, கிருஷ்ணாபுரம். ஆக்சுவலி இது ஃப்ரீ பஸ்ஸு, லேடிஸ்க்கெலாம் டிக்கெட்டே கிடையாது. அதனால் யாராவது நீங்கள் அந்த ஃபால்ஸுக்கு வரணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இலவசம் தான், ஃப்ரீயாக போய்ட்டு வந்துக்கலாம். ஜென்ஸுக்கு மட்டும் டிக்கெட்டு 12 ரூபா, அப் அண்ட் டவுன் 24 ரூபா. ஸோ இந்த ஹில்ஸ் தான் ஏலகிரி ஹில்ஸு. பின்னாடி தான் திலக்கம்பாறை இருக்குது. இது பார்த்தோம், நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல ஏலகிரியில், அதில் தெரிஞ்சது. ஹில்ஸ் ரேஞ்சு பாருங்கள், ஏலகிரி ஹில்ஸ் ஃபுல்லாகவே தான் மாடு வெறிக்குது. திலக்கம்பாறை நீர்வீழ்ச்சி 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. நெருங்கிட்டோம், மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், பாக்கு மரங்கள்லாம் இருக்குது, வாழை மரங்கள், சுற்றி மலைகள். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தான் திலக்கம்பாறை. உள்ளே வந்துட்டோம், அந்த வனப்பகுதிக்குள்ளே பாருங்களேன். திலக்கம்பாறை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு அரசின் திலக்கம்பாறை
அருவி. பூங்குளம் போகுது இப்போ. பாருங்க கைஸ், இதுதான் ஜலகம்பாறை. ஸோ முருகன் டெம்பிள் இருக்கு. மேலாம் பாருங்களேன். ஓ சூப்பர். டைம் பாஸ் சொல்லிடலவா. டைம் வந்து 8:45 ஏறணும். 9 ஒரு ½ அன் ஹவர் தான் ஜேர்னி. பெரிய லாங் கிடையாது. நிறைய கிராமங்களில் கடந்து வந்திருக்கோம். இந்த கோயில் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானது. திருப்பத்தூர் வனச்சரகம். ஸோ ஃபால்ஸ் மேலே போகணுமா. மேலே போனால் கோயில். ஜலகம்பாறை அருவி இந்த பக்கம் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கோயிலை தான் அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் நாங்கள். அந்த நேற்று தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சது. இந்த கோபுரம் ஜலகம்பாறை அருவி. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் அதான் பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து ஜோலார்பேட்டில் இறங்கியும் வரலாம், திருப்பத்தூரில் இறங்கி வரலாம். இந்த ஃபால்ஸுக்கு ஜோலார்பேட்டில் 18 கிலோமீட்ரு, திருப்பத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. ஸோ திருப்பத்தூர்லேருந்து வரும்போது எவரி 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு. டவுன் பஸ்ஸு தான், சிட்டி பஸ்ஸு. உங்களுக்கு வந்து லேடிஸுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். ஜென்ட்ஸுனால் 12 ருபீஸ் கொடுத்து வரணும். ஒரு ½ அன் ஹவரில் இந்த ஜலகம்பாறை ரீச் ஆகிடலாம். இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு மேலே வாட்டர் ஃபால் ஆக தான் பார்ப்போம். டோன்ட் கோ இன்சைட் தி ஃபாரஸ்ட். வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம். யானை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யானைகள்லாம் வரலாம். சிறுவர் பூங்கா இருக்குது. ஸோ நீங்கள் குளிச்சு லிஸ்ட்டு ஆரம்பர ஃபேமிலியில் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. ஜலகம்பாறை அருவியோட டிக்கெட் கவுண்ட்ரு. தண்ணி வருதா? மழை பெஞ்சதுக்கு வரல. நேற்று வந்துச்சா? ஓ மக்களே, நமக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, தண்ணி வரலையா. எவ்வளோ டிக்கெட்டு? சரி கொடுங்க. பார்த்து தான் வரேன். நான் ஒரு ஆள் தான். மழை பெஞ்சு நைட்டு அதெல்லாம் வரல. பேல மக்களே, டிக்கெட் பாருங்கள் 10 ரூபா வாங்குறாங்க ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஆனால் தண்ணி வரலையா, அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் போய் அந்த இடத்த காமிக்கிறேன். வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, சரி போய் பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் வந்து பார்க்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் வர்றேன். உங்களுக்கும் தெரியணும்ல. எண்ணெய், சோப்பு மற்றும் ஷாம்பு போட்டு அருவியில் குளிப்பதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பார்த்துங்க, குளிக்கும்போது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பாத்து தான். யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தாங்க போகிறேன். ஸோ அந்த சவுண்டை பாருங்கள். குருவிகள், பூச்சிகள் எல்லாம் மங்கி இருக்குறங்க. மயில்கள் சவுண்டு. இந்த பாருங்கள் மங்கி. ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க, அட்டகாசமாக இருக்குது. ஸோ நியர்பை வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க, அது தெரியாமல் இருக்காது.
எங்களை போன்ற சவுத்தில் உள்ள டவுன் சவுத் அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் தெரிய சான்ஸ் இருக்காது. மேபி யாராவது யூடியூப்பில் பார்த்து தான் வந்துக்கலாம். பட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தண்ணி இல்லைங்க, அதான் பெரிய கஷ்டம். ஸோ தண்ணி மட்டும் இல்லை, இதாங்க ஃபால்ஸ். தண்ணி வரதில்லைண்ணா? எப்போ வந்துச்சு? அப்படியா? மழை பெய்யும் போதா? நேற்று மழை பெஞ்சு தண்ணி வரல. ஓ மேலே பெய்யுன்னு சொன்னாங்க. சார் மழை இல்லாதனால நமக்கு ஃபால்ஸு தண்ணி இல்லை. இதை பாருங்கள், ஃபுல் லென்த்து சூப்பராக இருக்குது. தான் குளிக்கும் இடம் மேலேருந்து வரும், மேல்மலையிலேருந்து. வாவ், பாருங்கள் மக்களே, லைட்டாக சொட்டு சொட்டு சொல்லுது. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஃப்ளோவாக விழுகும், அப்போ நல்லா குளிக்கலாம். பட் தண்ணி இல்லை. 3 நாள் மட்டும்தான் மழை கொட்டுச்சான். அப்போது தண்ணி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், வியூவை பாருங்கள். அங்கே கோயில் இருக்குது, அடுத்து போகலாம். ஹில்ஸ் ரேஞ்சு, ஏலகிரி ஹில்ஸ் நீங்கள் பார்க்குறது. ஸோ கைஸ் வாங்க போகலாம், கீழே இறங்கலாம். தண்ணி வரல. ஸோ தண்ணி வந்தால் நான் குளிச்சிருக்க போகிறதில்ல. ஸோ காமிக்கணுமே தான் வந்தேன், ஆனால் தண்ணி வரல. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, இதான் ஃபால்ஸு இலக்காம்பாறை. முருகர் கோயில் இருக்குது, அங்கே போகலாம். இந்த பக்கம் முன்னாடி வழி இருந்ததான், இப்போ ரினோவேட் பண்ணதில் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். செம்மையான ஒரு ஹாட்ஸ்பாட்டு தான் இந்த ஃபால்ஸு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். மற்ற ஊருக்கு மாதிரி செலவு பண்ணி வரணும் அவசியம் இல்லை. பஸ் திருப்பத்தூருக்கு எப்படியே வந்துடுங்க. நான் சொல்கிறது வந்து டவுன் சவுத்தில் வந்து திருப்பத்தூர் வரலாம். இந்த பக்கம் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை அந்த பக்கம் வரலாம். வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி. ஸோ சீசன் டயத்துக்கு வாங்க. மான்சூன் டைம் இருக்கு இல்லையா, மான்சூன் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் சுயராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா எப்போவுமே மான்சூன் டைத்தில் உங்களுக்கு மழை பெய்ய கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சம்மரில் வந்தால் மழை பெஞ்சது தான். ஸோ 3 நாள் நல்லா மழை பெஞ்சது, அப்போது தண்ணி வந்தது, இப்போ வரல. என்ன பூச்சி? வண்டு. ஜலகம்பாறை வந்து ஈஸ்டர்ன் கேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதில் ஒரு பாட்டு தான் ஏலகிரி மலை. அந்த ஏலகிரி மலை கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏலகிரி போனீங்கன்னா, நிலாவூர் போனீங்கன்னா, அங்கேருந்து டாப்பில் வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கூட இது அழகாக தெரியும். அது முன்னாடிலாம் வந்து அந்த அந்த இடத்துலேருந்து டவுன் ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கும். அந்த வழியில் நடந்து வரலாமா. ஸோ ஒரு 1/2 hour 45 minutes 1 hourக்குள்ளே வந்துடலாமா. அந்த மாதிரி வழி இருந்தது. பட் இப்போது வந்து அந்த வழி இல்லை, அது யாரும் பயன்படுத்துறதில்லை. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, வர முடியாது. இப்போ காட்டுப்பகுதி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வரேன்னா திருப்பத்தூர் வந்து தான் வரணும். நீங்கள் இதான் ஆஃபீஸு, டோக்கன் கொடுத்து வாங்கணும். சிறு பூங்கா ஃப்ரீ தான் உங்களுக்கு, டிக்கெட்லாம் கிடையாது. யாரும் இல்லை, ஏன்னா ஃபால்ஸு தனி வந்து தான் வருவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, யாராவது சில பேர் லோக்கல் இருந்தாலும் வரலாம், வரமாட்டாங்க. அவங்கள மாதிரி தெரியாமல் வந்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து போகிற மாதிரி குரக்குடையல் மாதிரி சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பொம்மை. வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கணுமா, 10 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. அனுமதி இல்லை, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணி நடைபெறுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள ஆள் இருக்காங்க.
ஸோ குழந்தைய கூட்டி தான் சூப்பராக விளாடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹிட்ஸு படக்குன்னு பார்க்க உண்மையாக தெரியுதா? ஐய், ஒரிஜினலாகவே தெரிஞ்சு திடீர்னு நான் பார்க்கும்போது. பாத்ரூம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பாருங்கள், எங்கிட்ட வந்து வர்றாங்க. வழி இருக்கா? எஸ், வழி இருக்குது. ஆனால் உள்ளே வர முடியாது, சுற்றி தான் வரணும். அப்படியே மேலே ஏறி வராங்க. இங்கே பாருங்கள், டீகஸு, டைகர், லயன். டைகர் பக்கத்தில் இருக்குது, மேலே லயன் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், கரடி. ஸோ குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும். எலிஃபெண்ட் இருக்கு பாருங்கள், வாய் நீட்ட வண்டியில் இருக்குது. அது குட்டி எலிஃபெண்ட் உட்காந்துருக்கு. வுட்டில் செஞ்ச மாதிரி இருக்குல்ல, வுட்டா இல்லை கல்லா? கல், வுட்டு தாங்க, வுட்டு அழகாக சேரை பெஞ்சாக்கி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா டப்பா. ஓ, மலைப்பாம்புலாம் இருக்குது. ஓ, தெரியல, இப்போ தான் தெரியுது. கூர்ந்து பார்க்க தான் தெரியுது. லைன் இருக்காது, அவர் தான் ராஜா. அதனால் டாப்பில் இருக்கார் ஹைட்டில். நான் தான் ராஜான்ட்டு, எனக்கு கீழே தான் இல்லாத வரணும். ஓ, சிம்பாலிக்கா. சூப்பர். ஒரிஜினலாகவே இருக்க மாதிரியே இருக்குது. ஏய் ஏய், கீழே கூட அப்படி தான் இருக்குது, ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்குங்க. தொட முடியுமா அதை உயிரோடு இருந்தா? ரியலி நைஸ். ஸோ வந்ததுக்கு ஒருத்தங்க இந்த பார்க்கில் உள்ள இந்த மாதிரி பொம்மைகளை பார்க்க நல்லாயிருக்கு. பாருங்களேன், வால் கூட ஓட்டிகிட்டு இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். டைகர் 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 டைகர். டைகரை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியே மான்கள், புள்ளி மான்கள் இருக்குது. ஒரிஜினலாகவே இருக்க முடியுமா அது? ஓடி இருந்தேன், நான் பறந்துருக்கேன், இல்லை சாப்பிட்ருக்கேன். கடைசியில் புள்ளி மாங்க பார்க்கலாம். ஓ, பயங்கரமாக சீர்றாகல்ல. இந்த பக்கம் டைகர், பின்னாடி லைன். பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கடைசியாக கோயிலுக்கு போகலாம். கோயிலையும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். மக்களே, சிறுவர் பூங்கா விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படிக்கா இறங்கி நம்ம முருகன் கோயில் பாட்டு வந்துடும். இவ்வளோ வந்துட்டோம், கோயில் பார்க்க முடியுமா? ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அங்கே இருக்குது மேலே, இங்கேயும் மேலே தான், அப்பு தான் அது. மேலே ஏறணும், மலை ஏறணும். அப்படியே படி ஏறி மேலே போகலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த ஹைட்டில் தான் நம்ம மேலேருந்து பார்த்தோம். இதை தெரியுமா தெரில, பார்க்கலாம் மேலே போய்ட்டு. அருள்மிகு வெற்றிவேல் முருகன் திருக்கோயில், ஜலகாம்பாறை. ஆடிக்கிருத்திகை பெருவிழா குழுவினருடைய பேர் இதெல்லாம். பிச்சனூர், வெங்கடேசபுரம், கிருஷ்ணாபுரம், அகரம், திருப்பத்தூர், பெங்களூரு. ஸோ மேலே ஏறலாம். இதெல்லாம் அவங்க 101
501 இருக்குது. ஃபஸ்ட்டு மலை ஏறினோன்னே முருகனுடைய வேல் இருக்குது. ஸோ நம்ம கும்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம கோயிலுக்கு போகலாம். அருள்மிகு வெற்றிவேல் முருகன் திருக்கோவில், வள்ளலார் மண்டபம், திலகம்பாறை. இன்றைக்கு அன்னதானம் ஸ்பான்சர் ஸ்ரீராம் சென்னை. 50 நபர்கள் மட்டும். கொடிமரத்தை பாருங்கள். என்ன விஷயம்? ஓ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஸோ பொண்ணுக்கு பிறந்தநாளா சாக்லேட் கொடுத்து போகிறாங்க, சாமி கொடுத்து போகிறாங்க. பாண்டியன் பஸ் சர்வீஸ் திருப்பத்தூர் ஸ்பான்சர் பண்ணது உண்டியல். ஸோ பார்த்தீங்களா கைஸ், இது ஒரு லிங்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து 5 தலை பாம்பு, உள்ளே இருக்குது முருகர். இருட்டாக இருக்கும் தெரியாது. ஸோ மக்களே, சாமி உண்டாச்சு. சுற்றிட்டு வரலாம் வாங்க. வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க தண்ணிக்கு. ஆக்சுவலி நம்ம அந்த பக்கம் நின்றோம், நல்லா அவருக்கு அங்கேருந்தும் பார்த்தோம். சைடில் இருந்துச்சு. இது ப்ளூ கலர் சீட்டுன்னு நினைக்கிறேன், மேலே உள்ள சீட்டு தெரியலை. ஸோ இதான் லிங்கம், நல்லாவே தெரிஞ்சுது. கிரானைட்டு போட்டிருக்காங்க, நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இந்த பக்கம் சூடு. இங்கே இருக்கும் நீங்கள் ஃபால்ஸை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், தெரியுது வருங்க. கோயில் தரிசனம் கிடச்சது நமக்கு. ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சதோ இல்லையோ, கோயில் தரிசனம் கிடச்சிது. இதுதான் ஃபால்ஸு. இங்கேருந்து அழகாக பார்க்கலாம். டேட்லலாம் விசேஷமாக இருக்கும். அன்னதானம் அன்லிமிட்டடு. சரி 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 சரி. மித்த நாளில் வந்து 50 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஓகே, அலோடா? சரி, நன்றி. நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கோயில் தர்மகர்த்தா அவங்களுக்கு. ஓகே ஓகே. அரங்காவலர்கள். அரங்காவலர். இது வந்து கோயில் அர்ச்சகர். கோயில் அர்ச்சகர். இந்த 4 பேர் கிட்ட சொன்னீங்கன்னா என்ன டீட்டெயில் வேணால். சரி சரி. தண்ணி வந்தாலும் சரி, எதுனாலும் ஷார்ட். சரி, நன்றி நன்றி. இருந்தால் ஸ்டார்ட் போகலாம். பட் நம்ம இருக்க முடியாத நேரம் ஆச்சு. நம்ம அடுத்த பஸ்ஸை பார்த்து போக வேண்டியதான். இன்றைக்கி மக்கள் கூட்டம் கம்மி. எது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா செம்மையாக வருவாங்க, கூடுவாங்க. கூட்டம் கம்மி, நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க. இந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வர்ற தண்ணி இப்படியே இருக்காங்க. 2 பாட்டாக பிரியும். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு இப்படி தான், இங்கேருந்து தண்ணி போய் இப்படியே உள்ளே போயிடும். அந்த பக்கம் தண்ணி போகும், அந்த வழியாக போகும். ஸோ 2 பாட்டாக பிரிஞ்சு போகும். எல்லாம் குளிப்பாங்க இருக்குது அந்த பக்கமும். தண்ணி வரல. இந்த பெரிய குளிக்கிறாங்க, அது பைப் தண்ணி குளிக்கிறாரு. மக்களே, ஒரு சூப்பராக ஜகலாம்பாறை வந்தோம், என்ஜாய் பண்ணோம். இங்கே கிடங்க சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வர நேரத்துக்கு தண்ணி தான் இல்லை ஃபால்ஸில். டெம்பிள் போனோம், பார்க் போனோம், அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். ஸோ புது வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. திருப்பத்தூர், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ஈவன் சேலம் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸு. மான்சூன் டைம் வாங்க, நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. சம்மரில் மழை பெய்ய வேண்டிய சீசன், பட் மழை பெய்யலையா, அதனால் தண்ணி வரல. பட் மான்சூன் டைம் வந்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கும். ஸோ லாங்கிலேருந்து வரவங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வராது. லோக்கல் அவ்வளோ பிரச்சனை கிடையாது, எப்போ வரலாம். பட் நம்மளை மாதிரி டவுன் சவுத்து வரவங்களுக்கு செக் பண்ணி வாங்க, மான்சூன் டயத்தில் வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மீண்டும்
ஒரு இன்னொரு சூப்பரான வீடு சந்திக்கலாம். வண்டி தான் தேங்க்யூ. அப்புறம் எமர்சன் விலாகர்.